به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله وآجلوا بين أولادكم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய புனிதமான வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை நாம் அடைவதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய நற்பாக்கியத்தின் அடையாளம் என்று நிறைய சொல்வார்கள். இந்த உலகத்தில் நற்பாக்கிய மனிதனாக வாழ்றது பெரிய பாக்கியம். நம்ம நற்பாக்கியம் உடையவர்கள்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியம் பெற்றுருவாங்க. நம்ம மனைவி நம்மோடு சேர்ந்ததால் அவள் பாக்கியம் பெறுவார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆனால் நாம நற்பாக்கியமுடையவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவாரா? நற்பாக்கியமுடைய மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மை சார்ந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியங்களுக்கான பல்வேறு அடையாளங்களை சொல்வார்கள். இங்கே குறிப்பாக சமூகத்திலே மனிதர்களுக்கு இடையே மிகப்பெரிய பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம், எப்போதும் எல்லோரிடத்திலும் நீங்கள் நீதி காத்து வாழ வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதிங்கிறது மிக முக்கியமானது. சமூகத்திலே நீதியை பாதுகாக்கணும். அது வீட்டிலிருந்து அந்த நீதி துவங்க வேண்டும் என்கிறார்கள். வீட்டிலிருந்து நீதி துவங்கணும். நீதிக்கான அடையாளத்தை சொல்வார்கள் பெருமானார். எந்த ஒரு மனிதரிடத்திலே நீதி இருக்குமோ அந்த சமூகம், அந்த மனிதர், அவங்களெல்லாம் அல்லாஹுவால் பாக்கியம் பெற்றவர்கள் என்கிறார்கள். உலகத்தில் மூதேவித்தனம் மிகைத்து விடுகிறது என்றால், மூதேவிகள் கூடி விடுவார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் கூடுகிறார்கள் என்றால் அங்கே நீதிகள் காணாமல் போகும் என்கிறார்கள் நமது நன்மக்கள். நீதி இல்லை என்றால் ரப்புடைய கோபம் இறங்கும் சமூகம் அந்த சமூகம். அல்லாஹ் இன்றைக்கு நம்மை பாதுகாக்கணும். உலக அளவில் இன்னைக்கு இது ஒரு கேள்விக்குறி. சட்டங்களில் இருந்து, நாட்டிலிருந்து, மிகப்பெரிய சூழ்நிலை வரையிலும் இன்றைக்கு சமூகங்களுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே பாவச்சம் காட்டுகின்ற நிலைகள். நீதியிலே ரொம்ப பெரிய பலகீனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் துவக்கிட்டு சொன்னாங்க. நீங்கள் பெற்ற ஆண் பெண் குழந்தைகளுக்கு மத்தியிலும் நீதியாக நடங்கள். உங்கள் ஆண் மக்களுக்கு மத்தியிலே, பெண் மக்களுக்கு மத்தியிலே நீதியில் குறை செய்யாதீர்கள். எங்க நீதி பேணணும்?
உங்களுடைய பையனுக்கு நீங்க நல்ல மாதிரியா நடந்து பொம்பளை பிள்ளைகிட்ட நல்ல மாதிரியா நடக்கவில்லையா, நீங்கள் குற்றவாளிகள். உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி பேணப்படணும். ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கலன்னா நீங்க குற்றவாளி. ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளையை நீங்கள் உயர்த்தினால் நீங்கள் குற்றவாளி. அந்த பிள்ளைங்களுடைய மனம் நோவும் என்கிறார்கள் பெருமானார். அப்ப பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதி காட்டுங்கள். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்று சஹாபிகளிலே நோமான் இப்னு பஷீர் சொல்வார், என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார், என்னுடைய தாயார் அதை மறுத்துட்டாங்க, நீ வாப்பாட்ட வாங்க கூடாதுங்கிறாங்க. என்னுடைய தந்தைட்டு சொன்னாங்க நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. அதையும் தாண்டி என் மேல உள்ள பிரியத்துல வாப்பா கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய இடத்தை என் பேர்ல எழுதி தந்துட்டாங்க. ஆனா என்னுடைய தாயார் மறுத்தாங்க, ஏற்க முடியாது, நபி இடத்துல போய் கேளுங்க, அனுமதியான்னு கேட்டுட்டு கொடுங்கன்னாங்க. பெருமானாருடைய தர்பாருக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவர் போன்று வேற பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. முதல் கேள்வி அதுதான். என்னுடைய மகனுக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறேன், ஆனா அவங்க தாயார் அதை விருப்பப்படல, தாங்களுடைய அனுமதியோடு கொடுக்கணுங்கிறாங்க. நான் பெற்ற பிள்ளைக்கு நான் கொடுப்பதற்கு என்ன இருக்குது? எனக்கு மனசுல பிரியமா இருந்துச்சு, பிள்ளைக்கு கொடுக்கணும்னு கொடுத்தேன். அவங்க உம்மா சொல்றாங்க, இல்ல நீ நபிட்ட போய் கேட்டுட்டு தான் கொடுக்கணும். பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவரை போல் வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. இவர் மேல பிரியம், இவருக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வின் தூதர், அன்பளிப்புக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிறணும். அன்பளிப்பை திரும்ப கொடுக்க கூடாது, திரும்ப கேட்க கூடாது. அன்பளிப்பும் நீங்க கொடுத்துட்டீங்க, ஒருத்தருக்கு ஒரு வீட்டை கொடுத்தீங்க, சொத்தை கொடுத்தீங்க, ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்க கூடாது. இன்னொரு விஷயம், அதை சொல்லி காட்டக்கூடாது. அன்பளிப்பை திரும்ப கேட்க கூடாது, அன்பளிப்பை சொல்லி காட்டக்கூடாது. பெருமானார் எச்சரிக்கிற அந்த வார்த்தை ரொம்ப கடுமையானது. கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்டால் ஒரு நாய் சாப்பிட்டு கக்கி மீண்டும் சாப்பிட்டதற்கு சமம் என்றார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனாலதான் கல்யாண வீட்டில் கொடுக்கறதெல்லாம் அன்பளிப்பு இல்லை. கல்யாண வீட்டில் கொடுக்குறாங்க ஒரு 500 300, அது மொய்யுங்கிறான். என்ன காரணம்னா திரும்ப அவன் கல்யாணத்தில் போன் பண்ணி சொல்லுவான், உன் கல்யாணத்தில் நான் 5000 ரூபாய் செய்திருக்கேன் ஞாபகம் வச்சுக்காம்பா, உன் கல்யாணத்தில் நான் 5000 ரூபாய் செய்திருக்கேன் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்கன்னா அதை எடுத்து காட்டுறாங்க, மீண்டும் எதிர்பார்க்கிறாங்க. அதல்ல அன்பளிப்பு. இப்ப பெருமானார் சட்டத்தை மாத்துறாங்க. இங்க பாருங்க, எப்ப உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, இவர் மாதிரி வேற பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்ப இவருக்கு மட்டும் நீங்க கொடுத்துருக்க, மத்த பிள்ளைகளுக்கு இல்ல, இவர் மேல பிரியம். அல்லாஹ்வின் தூதர் சட்டத்தை மாத்தினாங்க. எப்படி? அந்த அன்பளிப்பை திரும்ப பெறுங்கள் என்கிறாங்க. எங்க இருக்கு பத்தியெல்லாம்? கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்க கூடாது, திரும்ப வாங்கிக்கங்க நாங்க பெருமானார். ஏன்? ஏதிலு பைனா உலாதிக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடங்கள். உங்களுக்கு இவர் மாதிரி 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க எந்த கிஃப்டும் கொடுக்கல, இவர் பேர்ல மொத்த ஒரு சொத்தை எழுதி வைக்கிறீங்கன்னா அது குற்றம். நாங்க இன்னைக்கு இந்த குற்றம் நிறைய நடக்குது. நிறைய பெற்றோர்கள் அப்படி ஒரு தவறு செய்துட்டு போயிடுறாங்க. ஒரு பிள்ளை மேல பிரியமா இருக்கிற, ஒரு பிள்ளை வடுத்து வளர்க்கிற, ஒரு பிள்ளை கவனிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி மற்ற பிள்ளைங்களை எல்லாம் வெளியில விட்டு அந்த பிள்ளை பேர்ல சொத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெற்றோர்கள் அந்த குற்றவாளிகளாக மறுமையிலிருந்து எழுப்பப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை இருக்கிறது. நம்ம வாப்பா அம்மா குற்றம் செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படி எழுதுனாங்கன்னா வேண்டாம் வாப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் சமமா கொடுங்க, மற்ற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பரவாயில்லை, அண்ணன் தான் உங்களை கவனிச்சார், அவருக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். அவங்க எல்லாம் சம்மதிச்சு தந்தா வேற. அப்ப இங்கே நீதி என்பது அல்லாஹ் உன்னை நற்பாக்கியவானாக ஆக்குகிற அடையாளம் என்கிறார்கள். நான் நற்பாக்கியவான் ஆயிட்டேன்னா இந்த உலகத்துக்கே பாக்கியம். அப்படிப்பட்ட மனிதர்களை வைத்துதான் நாட்டில் மழை பெய்யுதுங்கிறாங்க. சீதேவிகளால் மழை பெய்யுது. நீங்க சீதேவிகளின் அடையாளமாக நீதியை காப்பாத்துங்க, நேர்மையா நடங்க. அப்ப நேர்மைங்கிறது வாழ்க்கையில தப்பி போயிடக்கூடாது. சின்னஞ்சிறிய விஷயத்திலிருந்து பெருமானார் துவக்கி வீட்டுல சொல்றாங்க, பிள்ளைங்களுக்கு மத்தியில நீதமா நடங்க, அதுலயும் ஆண் பெண் வித்தியாசம் காட்டாதீங்க. பொம்பளை பிள்ளைய ஒரு மாதிரியா நடத்துறது, பையனை ஒரு மாதிரியா நடத்துறது, அது ஒரு நல்ல தந்தையின் அடையாளம் இல்லை என்றும் எச்சரிக்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல சஹாபிகளுக்கு மத்தியில குடும்பத்துல சொன்னாங்கல்ல, 2 மனைவியா 2 பேர்ட்டையும் நீதமா நடன்னாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணும்.
அவங்கள்ட்ட நடத்துற மாதிரி இவங்கள்ட்ட நடக்கணும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனைவியை விசேஷமா நடத்தி இன்னொரு மனைவியை சரியா நடத்தலன்னா அவர் மறுமையில் இருந்து ஒரு பக்கம் கை சாய்ந்த நிலையில் புறப்படுவார். மன்னரையில் எழுப்பும் போது அவர் கை கீழே சாஞ்சு. ஏன்? 2 மனைவி நீதமா நடக்க முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒயின் ஹிப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, நீங்கள் 2 பேர் கட்டலாம், 3 மனைவி கட்டலாம், 4 மனைவி கட்டலாம் என்று சொன்ன அல்லாஹ் ஒயின் ஹிப்தும் அல்லா தஅதிலு, நீதமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஃபவாஹிதா, ஒரு மனைவியை தான் கட்டணும். நீதமா நடக்க முடியாதுன்னு பயந்தா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல அரசனுடைய மனைவி அபூ ஹனீஃபாவை சந்திக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த அம்மா உள்ள இருந்து கேட்கிறாங்க. மன்னர் கேட்கிறார் இமாம்கிட்ட, ஒரு ஆணுக்கு எத்தனை பெண் அனுமதின்னு கேட்டார். ஒரு ஆணுக்கு எத்தனை பெண் அனுமதி? அவங்க சொன்னாங்களா 4 பெண் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 4 பெண் வரைக்கும். உடனே அவரு தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னாராம், கேட்டுக்கமா, இமாம் சொல்றது கேட்டுக்கா. இஸ்மாயில் மாக்கால் இமாம், இமாம் என்ன சொல்றாங்கன்னு காதுல விழுதா அப்படின்னு சத்தம் போட்டார். சத்தம் போட்ட உடனே மன்னர் கேட்கிறாரு, ஒரு ஆண் எத்தனை பெண்ணை கட்டலாம்? 4 பெண் வரைக்கும் கட்டலாம்னு சொல்லிட்டாங்க இமாம். அவர் உடனே சொன்னார் மனைவியை கூப்பிட்டு, இஸ்மாயில் மாக்கால், இமாம் சொல்றத நல்ல கேட்டுக்கான்னார். உடனே இமாம் சொன்னாங்களா, லா யஜூஸ் லக இல்லா வாஹிதா, ஆனா நீங்க ஒண்ணுதான் கட்டலாம், அதுக்கு மேல உங்களுக்கு கூடாதுன்னா, உங்களுக்கு ஒண்ணுதான் அனுமதினாலாம். உடனே அவரு கேட்டாரு, என்ன சொல்றீங்க, யார்கிட்ட பேசுறீங்க? நான் அந்த நாட்டினுடைய அமீர், இவ்வளவு நேரம் 4 கூடுன்னீங்க, இப்போ ஒண்ணுதாங்கிறீங்களே, ஆனா உங்களுக்கு ஒண்ணுதாங்க கூடும். என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயின் ஹிப்தும் அல்லா தஅதிலு வாஹிதா, நீங்க நீதமா நடக்க முடியலன்னா ஒண்ணுதான் கட்டணும். நீங்க உங்க மனைவியை பார்த்து, இந்த நல்ல கேளு, உன பார்த்துக்கிட்டியா 4 வரைக்கும் கட்டலாம் இமாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க மிரட்டினீங்க பாருங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க நீதமா நடக்க மாட்டீங்க. நீங்க நீதமா நடக்க மாட்டீங்க. எப்ப நீதமா நடக்க மாட்டீங்களோ உங்களுக்கு ஒண்ணுன்னு அல்லாஹ் சொல்றான். வாய புத்திட்டார் அமீர். ஏன்னா மனைவியை மிரட்டுறதுக்காக சில பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா இருந்துக்கா, இல்லைன்னா பாத்துக்கா. நிறைய பேர் மனைவியை மிரட்டுறதுக்கு, ஒழுங்கா இருந்துக்கா, இல்லைன்னா இன்னொன்னு கட்டிக்கிடுவேன். அந்த அம்மா தைரியமா சொல்லணும், பரவாயில்ல நீ கட்டிக்க பார்க்கலாங்க. இவர் பேசாட்டுக்கு இருந்துருவார். முடியாது, இவருக்கு தெரியும் இங்க படுற பாடு. துணிந்து சொன்னார்கள் இமாம், உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப குர்ஆனுடைய சட்டம் அதுதான் சட்டம். மனைவியை கூட ஒண்ணுக்கு மேல் இன்னொன்னு கட்டணும்னா நீதமா நடந்தாதான் கட்டலாம். அப்ப நீதி என்பதற்கு அல்லாஹ் கொடுத்த இடம். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாயகமே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், நமக்கு விரோதமா நடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை நீதி செலுத்துவதை விட்டும் தடுத்துற வேண்டாம். ஒரு சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு மாத்தமா நடக்கிறாங்க, நமக்கு தீங்கு செய்யறாங்க, அவங்க நம்மகிட்ட நீதி கேட்டு வர்றாங்க, அப்ப கூட நீங்க நீதி செலுத்துவதற்கு அது உங்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம். பதிலு, நீங்கள் நீதமாக நடங்கள்னு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கூட நீதி காட்டணுங்கிறான். யாருக்கு? எந்த சமூகம் நம்மிடத்தில் சரியா நடக்க மாட்டார்களோ, அநீதியா நடக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட நீங்க நீதமா நடக்கணும். அப்ப நம்முடைய கண்ணியம் அது. வாழ்க்கையில எப்பவுமே நீதி தவறுறது. இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல நீதியை பாதுகாக்க வேண்டிய காலத்தை நாம் சந்தித்து இருக்கிறோம். எல்லாரும் நீதியா நடக்கணும் என்று உலக அளவுல பேசப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா பெருமானாருடைய வாழ்க்கை நீதி வீட்டில இருந்து கடைபிடிக்கப்படணும். மாற்று சமூக மக்களுக்கு மத்தியில பெருமானார் நீதியை கடைபிடிக்க சொன்னாங்க. வரலாற்று ரொம்ப பிரபலியமான வரலாறு. செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு ரொம்ப பிரபலியம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உருக்கு சட்டை, இரும்பு கவசம், போர்க்களத்தில் அணியிற இரும்பு கவசம், அதை எப்படியோ ஒரு யூதர் எடுத்துட்டார். இந்த போர்க்களங்கள் அங்கங்க சில நேரத்தில் வச்சுட்டு எடுக்கிறதுக்குள்ள கை மாறி போச்சு. அவர் கையில வச்சுக்கிட்டார். ஹஜ்ரத் அலி அவங்க சந்திச்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க, அவர் கையில இருக்குது. ஹஜ்ரத் அலி யாருன்னா அன்னைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் கையில வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுப்பாங்க, ஆனா அதை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பரக்கத்தான ஆடை. சொன்னாங்க, எப்ப நீ வச்சிருக்கிற இரும்பு கவசம் எனக்கு உள்ளது அப்படின்னு. அவர் சொன்னாரு, ரெண்டு வார்த்தை சொன்னார். என்னுடைய உருக்கு சட்டை, என்னுடைய இரும்பு கவசம் என் கையில இருக்குது. அவர் சொன்ன ஆதாரம் தான், என் கையில இருக்குது. இப்ப உங்க கையில இருந்து நான் அப்படிங்கன்னா அப்படி சொல்லணும்.
உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கினேனா? அவங்க சொன்னாங்க ரெண்டு வார்த்தை, ஹஜ்ரத் அலி, உனக்கு நான் விற்கவும் இல்லை, உனக்கு நான் அன்பளிப்பா தரவும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, என் கையில இருக்குது ஏன் உறுப்பி சட்டை, என்னுடைய இரும்பு கவசம். ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, உன் கையில இருக்குது உன் கவசங்கிற, நான் தந்திருக்கணும், எனக்குள்ளது, நான் உனக்கு விற்கவும் இல்லை அன்பளிப்பா தரவும் இல்லை, அப்ப உன் கைக்கு எப்படி வந்துச்சு? வா நீதிமன்றத்தில் போய் பேசுவோங்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் நினைத்தால் அவர் கையில இருந்து அதிகாரிகளை விட்டு எடுத்து வாடா அவனை உள்ள தூக்கி போடுன்னு சொல்லலாம். அவர் ஒரு ஜனாதிபதி, அவனை உள்ள போடு, ஏன் ஆட? ஏன்னா சஹாபிகள் நபியினுடைய மருமகனார் பொய் சொல்லியே பழக்கம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில நான் பிறந்ததிலிருந்து பொய் சொல்லல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா? இப்படி எல்லாம் இன்னைக்கு மனிதர்களை பார்க்க முடிகிறதா? பிறந்ததிலிருந்து பொய் சொல்றது இல்ல, ஏன் சட்டம் தான், ஆனா அவர் கையில வச்சிருக்கிறார். அவர் சொல்ற ஆதாரம் என்ன? என் கையில இருக்குது, உங்க சட்டம்னா என் கைக்கு எப்படி வந்துச்சு? இவங்க சொன்னாங்க, அதே தான் கேட்டாங்க, உன் கைக்கு எப்படி வந்துச்சுப்பா? நான் விற்கவும் இல்லை அன்பளிப்பா கொடுக்கவும் இல்லை, நான் வித்து இருக்கணும், யாராவது உனக்கு கொண்டு தந்திருக்கலாம், நான் அன்பளிப்பா தந்திருக்கணும், ரெண்டு நடக்கலையே. நீதிமன்றத்துக்கு வாழ்ந்தாங்க. காவி சுரை நீதியா இருக்கிறார், நீதிமன்றத்துக்கு கூட்டு வர்றாங்க. நீதிமன்றத்துக்கு செய்தனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவரை கூட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்த போது நீதிபதி யாரு? இவர் நண்பரு. நீதிபதி அசந்துட்டாரு. இவரை பார்த்தவொன்னு, ஹஜ்ரத் அலியை பார்த்தவொன்னு எழுந்திருச்சு, வாங்க உட்காருங்க. நாங்க இல்ல இல்ல, ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதியா வந்திருக்கிறோம். அவர் சொன்னாங்க, அமீருல் மோமினீன் நீங்க சொல்லுங்க. ஹஜ்ரத் அலி சொன்னாங்களாம், இப்ப நான் வாதி பிரதிவாதிங்கிற கட்டத்தில் அவர் எனக்கு என்னை எதிர்த்து நிக்கிறார், அப்படி வராட்டா நான் வந்து மேல உட்கார்ந்துருவேன். இப்ப நாங்க வாதி பிரதிவாதி, அதனால நீங்க நீதிமன்றத்தில் நீதிபதியா நீங்க இருங்க, எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்க. உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த இஸ்லாமிய அந்த அற்புதமான ஜனநாயகம், இஸ்லாமிய ஆட்சி முறை, நமது பேரரசர்கள் நடத்திய ஆட்சி, உலகத்தை அன்றல்ல இன்றல்ல இன்றைக்கும் திரும்பி பார்க்க வைத்த வரலாறு. தவறு செய்திருக்கிறார், குற்றம் செய்திருக்கிறார், நம்முடைய ஆடை அபகரித்திருக்கிறார், எல்லாம் தெரிகிறது, தூக்கி உள்ள வைக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் செய்யல. நீதிமன்றத்துக்கு வான் கூப்பிட்டு வர்றாங்க. நீதிபதி பயப்படுகிறார், உட்காருங்கள், நீங்கள் நீதி பேரரசர், தீர்ப்பு வழங்குங்கள். இப்ப எங்க ரெண்டு பேரை நீங்க பாக்குறது ஜனாதிபதி எல்லாம் பார்க்க கூடாது, என் ஆடையை அவர் அபகரிச்சுட்டா நான் தீர்ப்பு கேட்டு வந்திருக்கேன், தீர்ப்பு வழங்குங்கள் என்கிறார்கள். அவர் அசந்து போனார். சொல்லுங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அவர் சொன்னா, இவருடைய என் ஆடை இவர் எடுத்து வச்சிருக்கிறார், அது போர்க்களத்தில் அணிகிற இரும்பு கவசம். இவருக்கு போனதுக்கு வழி ஒண்ணும் இல்லை, ஏன்னா நான் விற்கல, அன்பளிப்பா கொடுக்கல, ரெண்டு தான். அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா? அவர் சொன்னார், திரை ஒவியத்தி, அதே தான், என் ஆடை என் கவசம் என் கையில இருக்கு. இப்போ சட்டம் என்னன்னா, வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் வந்து யாரு கொண்டு கேஸ் கொடுக்கறாங்களோ அவங்க ஆதாரத்தோடு கொடுக்கணும். கேட்டாங்க ஜனாதிபதி, உங்ககிட்ட ஆதாரம் கொண்டு வாங்க, உங்க சட்டங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் கொண்டு வரணும். நீங்க விக்கல அன்பளிப்பா கொடுக்கல, ரெண்டும் சரிதான், உங்க சட்டதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும், சாட்சி வேணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சாட்சி கொண்டு வரேன். யாரு? கன்புர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இமாம் ஹசனும் அப்படின்னாங்க. ஜனாதிபதி சொன்ன உடனே இவர் நிற்கிறார், யூதர் கையில சட்டையோட வைக்கிறார். நீதி பேரரசர் கேட்கிறார், சாட்சி வேணும்னா சாட்சி நீங்க தரலாம், ஆனா இந்த சாட்சி செல்லாதுன்னா. இந்த சாட்சி செல்லாது. ஏன்? ஒரு தந்தைக்கு மகன் சாட்சியா வர முடியாது, ஒரு தந்தைக்கு மகன் சாட்சியா வர முடியாது, வெளியில இருந்துதான் சாட்சி வரணும். இமாம் ஹசன் உங்க மகன். அவங்க கேட்டாங்களா, ஹஜ்ரத் அலி கேட்டாங்களா, யாரு சாட்சியா வரக்கூடாது என்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்து இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்ன என்னுடைய பிள்ளையை நீங்க சாட்சியா வரக்கூடாது என்கிறீர்களா? நான் என் மகன் சொல்லல, ஒரு சொர்க்கவாசியை சாட்சியாக தந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் நபி அவர்களால் சொர்க்கவாசி சொல்லப்பட்டவர் என் மகன் நாங்களாம். நீதிபதிக்கு என்ன பதில் சொல்லலாம்னு ஓடல, ஏன்னா மகனுடைய சாட்சி செல்லாது. இவர் சொல்றது மகன்கிறது இரண்டாவது, அவர் ஒரு சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கே தகுதியான ஒருவர் நீதி சொல்ல வேண்டாமா, சாட்சி சொல்ல வேண்டாமா? சாட்சி சொல்ல அருகதை இல்லையா? அந்த யூதர் உடனே இந்த பேச்சு அரசரும் நீதிபரசரும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இதை கண்டுட்டு அந்த யூதர் வேகமா வந்து சொன்னார், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த ஆடை அவருக்கே உரியது,
எனக்கெல்லாம் இன்றைக்கு தேவை இப்படிப்பட்ட நீதி உலகம் இருக்க வேண்டுமே. ஒரு ஜனாதிபதிக்கு எதிராகவே அந்த நாட்டின் நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார் என்றால், ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக அந்த நாட்டின் நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார் என்றால், உங்கள் மகன் சாட்சி செல்லாது என்று சொல்லும் தகுதி, ஒரு தைரியம் ஒரு நாட்டினுடைய ஒரு நீதி பேரரசருக்கு ஜனாதிபதியை நோக்கி இப்படி தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த ஒன்றைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம். அல்லாஹ் மீது சத்தியம், இந்த ஆடை எனக்குரியதல்ல, அவங்களுக்குள்ளதுதான். ஹஜ்ரத் அலி அவர்களுடைய கரத்தை பிடித்து முத்தமிட்டு சொன்னார், எனக்கு களிமா சொல்லி தாருங்கள். களிமா சொன்னார், முஸ்லிம் ஆயிட்டார். அந்த யூதர் இஸ்லாத்துக்கு வருகிறார். நீதி இந்த உலகத்தில் பல்லாயிரம் இதயங்களை மாற்றி இருக்கிறது. அதிகாரம் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு, நமக்கு இருக்கிற தகுதி என்பது வேறு. எல்லா இடத்திலும் நீதிக்கு நம்ம வளையணும், நீதிக்கு கட்டுப்படணும். நீதி இருக்கிற இடத்தில் தான் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும் என்று சொல்லி தருவார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய நெடுக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எப்பமெல்லாம் நீதி பேணப்படுகிறதோ, பாதுகாக்கப்படுகிறதோ, அப்பந்தான் வானத்திலிருந்து மழை பெய்யுதுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல இதே ஒரு நிகழ்ச்சி நபி பெருமானாருடைய காலத்துல நடக்குது, சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே நடக்குது. நபிட்ட ஒரு சஹாபி சொல்றார், ஒரு யூதருக்கு எதிராக கேஸ் கொடுக்கிறார். பெருமானாட்டையே சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதரை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த யூதரை கூட்டு வந்தாங்க. அவருக்கு எதிராக சாட்சி நீதி கேட்கிறார். என்ன ஒரு விஷயம், நிலம், என்னுடைய நிலத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டாரு. பெருமானார் கேட்டாங்க, உங்க நிலத்தை அபகரிச்சுட்டான்னு சொல்றீங்க, பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஆதாரம் வேணும்னா. சட்டம் என்னன்னா, சொல்றவரை ஆதாரம் காட்டணும். ஆதாரத்தை கொடுக்கலன்னா எதிராக இருக்காரு பாருங்க, அவர் சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மீது சத்தியமா இந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்ல. இவருக்கு ஆதாரம் கேட்போம், இவர் ஆதாரம் கொடுத்துட்டா அவர் அனுப்பிவிட்டு இவர் கையில் சொத்தை கொடுத்துருவோம். கேஸ் வருது வைங்கள, ஒருத்தர் சொல்றாரு என் சொத்தை இவர் எடுத்துட்டாருன்னா ஆதாரம் காட்டணும். நம்ம சொத்துங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கணும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. பெருமானார்ட்ட சொன்னவர் யாரு? நபி தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல, ஏன்னா இது பூர்வீக சொத்து. பெருமானார் சொன்னாங்க, ஆதாரம் இல்லைன்னா அவர் சத்தியம் பண்ணணும், அவர் சத்தியம் பண்ணணும். இவர் கேட்டாரு, அப்ப இதன் யஹலிஃப் ஃபயذهب பிமாலி, அவரு சத்தியம் பண்ணுவாரு. இப்போ ஒரு கால் சத்தியம் பண்றாரு, சத்தியத்துடைய கணம் தெரியல, பொய் சத்தியத்தின் கணம் தெரியல, அதன் பாதிப்பு தெரியல. அவர் சத்தியம் பண்ணிட்டாரு வைங்க, அவர் சத்தியம் பண்ணிட்டாருன்னா அவர் கேட்கிறார், என் சொத்தை கொண்டு போயிடுவாரா? என் சொத்தை அவர் கொண்டு போயிடுவாரா? சத்தியத்தினுடைய கணம் தெரியாமல் பண்ணுவாரு, பொய் சத்தியம் பண்ணி விடுவாரு. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொன்னாங்க, எப்பா அவர் பொய் சத்தியமோ மெய் சத்தியமோ அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிட்டான். ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான், இன்னல் லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி ஸமனன் கலீலா. யார் இந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணி தன்னுடைய காரியத்தை இல்லாத ஒண்ணுக்காக சத்தியம் பண்ணிட்டு அந்த பொருளை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் எந்த நசீபும் இல்லை. மறுமையில எந்த நசீபும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படி பொய் சத்தியம் பண்ணா மறுமையில் ஒரு நசீபும் கிடைக்காது, சொத்தை அவர் எடுத்துக்கிடுவார் தான் அப்படின்னு பெருமானார் சொல்ல, அவர் ஒண்ணுமே சொல்ல மௌனமாயிட்டார். அவரை கூப்பிட்டாங்க, பெருமானார் நீ சத்தியம் பண்ணணும், நீ சத்தியம் பண்ணிட்டா அந்த சொத்து உனக்கு தான். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபியிடத்துல கேஸ் கொடுக்கிறார் பாருங்க அந்த சஹாபி, கிந்தா இந்த பகுதியினுடைய பேரரசர், கிந்தா இந்த பகுதியின் பேரரசர். அவர் அங்கே அரசராக இருந்து பெருமானாரை சந்தித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவர். ஒரு நாட்டினுடைய பேரரசர், பேரரசராக இருந்து இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் கேட்டார், இதுதான் தீர்ப்பான்னு கேட்டார்.
ஏன்னா அவர் அரசுல ஆட்சியாளரா இருந்து அவர் ஒரு பெரிய அரசரா இருந்து பல தீர்ப்பை சந்திச்சிருப்பார். அப்ப இப்ப அவர் பொய் சத்தியம் பண்ண என் சொத்தை கொண்டு போயிடுவாரா? பரவாயில்ல, நீ ஆதாரம் கொடுக்கறன்னு அவர் சத்தியம் தான் பண்ண முடியும். நாங்க பெருமானார் அந்த யூதருக்கு ஒன்னும் ஓடல்ல, 2 பேருக்கு மத்தியிலே நடந்த வாக்குவாதம் விவாதம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்தை இறக்கிட்டான். இப்படி ஒருத்தர் பொய் சத்தியம் பண்ணி அப்ப பண்ணும்போது இவர் மௌனமா இருந்துடுறாரு. இங்க நீதியை எதிர்த்து போராடி சத்தியம் பண்ணி காசை கொண்டு போறாரா, அவருடைய நசீபை எல்லாம் அவர் இழந்து விடுவார். அந்த யூதர் பயந்தார், மிரண்டார், அரண்டு போனார். அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய கடுமை இருக்கிறதா, இவ்வளவு பெரிய கடுமை இருக்கிறதா? அட பொய் சத்தியம் பண்ணிட்டு நீதிக்கு எதிராக ஒருத்தர் போயிட்டாரு, சொத்தை அபகரிச்சிட்டாருன்னா அவர் வாழ்க்கை நஷ்டம் ஆயிடுமா? அட அவர் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவர் சந்ததியே நல்லா இருக்க மாட்டார். அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அது ஏன் சொத்து தான் அப்படின்ற அதுக்கு ஆதாரத்தை சொல்லி சத்தியம் பண்ணி அந்த சொத்தை தக்க வைத்துக் கொண்டால் சந்ததி கூட நல்லா இருக்க மாட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. இன்னைக்கெல்லாம் இதுல நிறைய பேருக்கு பெரிய டேஸ்ட் இருக்குது, நிறைய சுவை இருக்குது. அடுத்தவங்க சொத்தை அபகரிப்பதுல, அடுத்தவங்க இடத்தை தாம் பேர்ல பத்திரம் போட்டுறதுல, அடுத்தவங்க சொத்தை மாத்தி எழுதுறதுல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வாங்கி போட்ட பல பேருடைய சொத்து நம்ம கையில கிடையாது. நம்ம சொத்தை இன்னொருத்தர் பத்திரம் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம சொத்து நம்ம பேர்ல பத்திரம் இருக்கு, நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னொருத்தர் பத்திரம் போட்டு வச்சிருக்கிறார். அவர்களுக்கு என்ன தைரியம் வந்தது, என்ன துணிச்சல் வந்தது? உன் பிள்ளை நல்லா இருக்கணும் தானே சொத்து வாங்குற, சொத்தை எடுக்கிற, நீ அபகரிக்கிற இந்த சொத்து உன் புள்ள நல்லா இருக்க மாட்டான்னு மார்க்கம் சொல்லுது. உன் சந்ததி வாழாதுன்னு சொல்லுது. உன் சந்ததியே வாழாத சொத்தை அபகரித்து என்ன பண்ண போற? அடுத்தவர்களுடைய சொத்தில் ஒரு ஜானி எடுத்தால் மறுமையில் 7 பூமியும் உன் கழுத்தில் மாலையாக தொங்கவிடப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவர்களின் சொத்தில் ஒரு ஜான் எடுத்தால் 7 பூமி உன் கழுத்தில் மாலையாக்கி தொங்கவிடப்படும் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. அதனால இன்னைக்கு மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது, ஏமாத்துறது, அடுத்தவனை ஏமாத்தி சொத்தை பிடுங்கிறது, இதையெல்லாம் வாழ்க்கையிலே வைத்திருப்பவர்கள் பயந்து விடுங்கள். உங்கள் மறுமை நல்லா இருக்காது, உங்க மௌத் ஈமானோடு அமையாது. மாத்திரம் அல்ல, உங்க சந்ததிகள் நிம்மதி இழந்து போய்விடுவார்கள். இத்தனை பெரிய எச்சரிக்கையை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. உன்னுடைய மறுமையை நீ பாழாக்கி விடுவாய், நிரந்தரமான நரகத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டியது வரும். அப்ப மறுமையை நஷ்டமாக்கி மௌத் ஈமானுக்கு பாதகமாக அமைத்து சந்ததிகளை நடுத்தருவில் விடக்கூடிய அளவிற்கான ஒரு மோசமான செயல்தான் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து எதிராக நீதியை அளிப்பது. காத்தமுன் நபியின் எச்சரிக்கிறார்கள். அங்கேயும் அந்த யூதருக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு. அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். பெருமானார் தன்னுடைய தோழருக்கு எதிராக நமக்கு தீர்ப்பு வழங்குறாங்களே, அவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா நீ சத்தியம் பண்ணிட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்களே, தன் தோழர் என் தோழர் சரியானவர் தான் அப்படின்னா நபிக்கு தெரியும், சொல்லலாமே. அதல்ல, நீதி என்று வந்ததா சட்டப்படிதான் தீர்ப்பு வழங்க முடியும். எனவே சங்கை மிக்கவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமறையிலும் நீதியாக நடக்கணும். நாட்டுல நீதி இல்ல, அங்க நீதி இல்ல, இங்க நீதி இல்ல, அதை பத்தி இஸ்லாம் பேசல. நீ நீதியுடைய மனிதனாக உன்னுடைய சொல்லிலும் வாழ்விலும் வாய்மையிலும் நீதி இருக்கட்டும், உன் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீதி இருக்கட்டும், உன் மனைவி மக்களுக்கு மத்தியில் நீதி காட்டிவிடு, உன் பிள்ளைகளுக்கிடையே நீதி காட்டிவிடு. நீ எந்த ஒரு விஷயத்திலும் நீதிக்கு எதிராக செயல்படாதே. அடுத்தவருடைய விஷயத்துல நீ தப்பா நடக்கிறன்னா நீதியை அளிக்கிறாய் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எனவே அழிந்து விடாத நீதியை வாழ்க்கையாக்கினால் நான் வாழ்வது இந்த மண்ணுக்கு பரக்கத்துன்னு சொன்னாங்க. நற்பாக்கியம் உள்ள மனிதன் நீந்தான் என்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களில் அல்லாஹ் நீங்களும் நானும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, திடீர் மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. கொரோனா வைரஸின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பானாக. அந்த நோய் பரவுவதை அல்லாஹ் தடுப்பானாக. நம்முடைய உரிமைகளுக்கு தடைகள் வந்துவிடாமல் காத்தருள் புரிவானாக. புனிதமான ரமதானின் கடைசி நாட்கள் வரையிலும், அடுத்து ஈது வரையிலும் அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்முடைய முழு இபாதத்திற்கு அங்கீகாரம் தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நாம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி